சோதிக்கிற ஒரே ஒரு நிமிஷம் சபலத்துக்கு ஆளாயிட்ட. உடலால கூட இல்ல, மனசாலதான். அதுக்கு இப்படி தண்டிச்சிட்டியே. கை ஏண்டி வெந்ததுன்னு அவர் கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்லட்டும்? நீதான் என்ன காப்பாத்தணும். கண்ணம்மா, என்ன புள்ள கோயில இருந்து சீக்கிரம் வந்துட்ட? தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு, அதான் மச்சான். ஆமா புள்ள, இன்னைக்குன்னு பார்த்து கோயில்ல கொள்ள கூட்டம், என்னால மூச்சு கூட விட முடியல. இந்தா தண்ணீர் வச்சுக்க. நீங்களே வச்சு விட்டுருங்க. இந்தா புள்ள பூ, அதையும் நீங்களே வச்சு விட்டுருங்க. இந்தா புள்ள தீர்த்தம், கையை நீட்டு புள்ள. இந்தா தீர்த்தம் வாங்கிக்க. என்ன தீர்த்தத்துக்கு போய் இந்த நடு? ஏன் புள்ள கை வந்திருக்கு? தீச்சட்டி சுட்டது தானே? தப்பு செஞ்சவங்களதான் தீச்சட்டி சுடுன்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு புள்ள. இந்த தப்புக்கு நீ மட்டும் பொறுப்பு இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? 2 மாசத்துக்கு முந்தி பொன்னியம்மன் கோயிலுக்கு போனமே, அந்த சம்பவத்தை கொஞ்சம் நினைச்சு பாரு. சும்மா மென்னு முழுங்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் கண்ணம்மா? மனசார வேண்டிட்டு கட்டு. எண்ணி 6 மாசத்துல குழந்தை உண்டாகனா அப்புறம் என்ன கேள. இந்த பொன்னிவாசாமி ரொம்ப சக்தி உள்ளது, நிறைய பேர் தொட்டில் கட்டிருக்காங்க. நீயும் கட்டுமா, நல்லபடியா நடக்கும். ஆமா கண்ணம்மா. என்னடா சுப்பையா, நீயே யோசனை பண்ணிட்டு இருக்க? நம்பிக்கையா கட்ட சொல்ல, தைரியமா கட்டு கண்ணம்மா. எங்கிட்ட குறை இருக்கிறது இந்த ஊர்ல யாருக்குமே தெரியாது. இன்னும் நீ உண்டாகாதனால அந்த சாமிக்குத்தான் சக்தி இல்லைன்னு எல்லாரும் நினைப்பாங்க. அப்படி ஒரு பழி அந்த சாமி மேல போட்டதுனாலதான் உனக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு. நான் சொல்றது சரிதானே?
என்னன்னு தோட்ட காட்டுல கரடி பூந்து வர ஓரியாட்டம் அடிச்சாமா என்னாச்சு? என்ன ஆகும்? வழக்கம் போல மல்லுக்கு நின்று சுப்பே தான் கேட்டாரு. அப்படியா? மாட்டை அடக்குற மாதிரி கரடி அடிச்சு சாகடிச்சிட்டாரு. அவன் ஆம்பளை. என்ன மச்சான்? ஒண்ணும் இல்ல என்னாச்சு? ஒண்ணும் இல்ல ஒண்ணுமில்லை, கரடியோட சண்டைங்க. ஏதாவது பலமா காயப்பட்டுருச்சா? ஒண்ணும் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உள்ள கொண்டு போய் ஒத்தரம் கொடுங்க. அட விடுல, நான் கீழே விழுந்துற போறேன், இப்படி பயப்படுறிய? ஆனாலும் உங்களுக்கு இவ்வளவு துணிச்சல் ஆகாதுங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என் நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தீங்களா? என் உசுறு இருக்கிறதே ஒன்னாலதான் புள்ள. சரி சரி உட்காருங்க. நம்ம வீட்ல இருக்காங்களா ஆம்பளை, சுப்பையாதான் ஆம்பளை. வாஸ்தவத்திலேயே இவன் தாண்டி ஆம்பளை. இந்த ஊர்லயே சுப்பையா ஒருத்தனாடா வீரமான ஆம்பளை. அவன் தாண்டா ஆம்பளை. அவன் தாண்டா தைரியமான ஆம்பளை. மச்சான் கண்ணம்மா, என்ன மாதிரி ஆம்பளை இந்த ஊர்ல யாருமே இல்லையா? ஏண்டா வந்ததுல ஏதோ குட்டி போட்ட பூனியாட்டம் அழிஞ்சிட்டு இருக்கானே, நீயாவது என்ன ஏதுன்னு கேக்குறது இல்ல? ஆரம்பிச்சா சும்மா இருக்க மாட்டியே. எப்ப பாரு தொண தொணன்னு அதே பேச்சுதான் உனக்கு. அவன் தான் வேலைக்கு எழுதி போட்டிருக்கேன், அவங்களே கூப்பிடுவாங்கன்னு சொன்னான்ல. அவனும் சொல்லிட்டே இருப்பான், நீயும் கேட்டுட்டே இரு. ஏலே, அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, வைக்க போறதுக்கு என்னமோ புகைஞ்ச மாதிரி இருந்தது, அதான் என்னன்னு பாத்துட்டு இருந்தேன். புகையுத? அவன் பட்டணத்துல போய் படிக்கிறேன்னு பீடி சிகரெட் பிடிக்க தான் கத்திட்டு வந்துருக்கான். சாப்பிட்டுல, பேசாம போய் படுத்து தூங்கு. அங்க ஏன்டா இருக்கிற? அந்த வேலை சமாச்சாரம் என்ன ஆச்சு? இன்னும் ஆர்டர் வரல. சரி, அது வரைக்கும் தெக்கால் வடக்காலும் சுத்துறதுக்கு 2 டர்மிஷன் வாங்கி போறான், அதே பாரு. என்ன நான் சொல்ற காது ஏறுதுல? டர்மிஷன் ஓட்டுறதுக்கு 2ஆம் கிளாஸ் படிச்சிருந்தா போதும். பாட்டியாடி, அவன் கொழுப்ப பாட்டியா? கொஞ்சம் பேசாம இருங்களேன். அவன் படுத்து தந்த வேலையா பாக்கட்டும். உங்க தறி மிஷின் வேலை ஒண்ணும் அவனுக்கு வேண்டாம். ஆமா, அப்ப உள்ள கூட்டிட்டு போ. குறையத்து கொஞ்சம் கொட்டிட்டு இன்னும் ஊரை சுத்தட்டும். வாடா நீ. ஏய், யாரா அது பதுங்கி எட்டி பாக்குறது? நான் தாங்க கோடைங்க. வர்றதுலயே தெரியுது. எங்க வந்த? இல்ல பீளமெட்டு வரைக்கும் போறாங்க. இவர் வரான்னு கேட்டு போறான்னு வந்தாங்க. எதுக்குங்க? ஆட்டம் பார்க்கத்தாங்க. அவருக்கு ஏற்கனவே ஒண்ணும் தெரியாது, நீங்க வேற சொல்லி கொடுக்குறீங்களா? இல்லீங்க, அது எப்பவும் நான் சுப்பையண்ணன் தாங்க சினிமாவுக்கு போவோம். இன்னைக்குன்னு பார்த்து சுப்பையண்ணன் பண்ணார் கூட வண்டி பூட்டிட்டு போயிட்டாருங்க. இனி எப்ப வருவாருன்னு தெரியாதுங்க. அதனால தாங்க இவர் வருவாருன்னு நான் கேட்டேன். ஆட்டமும் வேணாம், பாட்டு வேணாம், நீங்க நேரங்காலத்தோட இருக்க இற கட்டிட்டு போங்க. இல்லீங்க, சாமி சத்தியமா சொல்றாங்க, ரொம்ப ஜோரா படாங்க. இவர் வர காட்டி போது விடுங்க. நீங்க வாங்க, நாம 2 பேரும் ஜோடியா பேசிட்டு போவாங்க. ஏலே, வாயை திறந்தா தச்சு போடுவேன். பேசாம போடா. ஏய், மறுபடியும் எங்க குசு குசு? இன்னைக்குன்னு பார்த்து சுப்பையண்ணன் பண்ணார் கூட வண்டி பூட்டிட்டு போயிட்டாருங்க. இனி எப்ப வருவாருன்னு தெரியாதுங்க.
அவர் வெளியே போயிருக்காரு. அதை தெரிஞ்சுதான் உள்ள வந்தேன். வேணாம் சீனு, தயவு செஞ்சு வெளியே போயிடு. போறேன். மறுபடியும் எப்போ வர்றது? செஞ்ச அன்னைக்கு நடந்தது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. மறக்கிறதா? ஒரு பொம்பளை இப்படி முதல் ராத்திரியை மறக்க முடியாதோ அதே மாதிரிதான் ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளைய மறக்க முடியாது. சீனு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். உசுறு குசுரா நம்புற உன் சிநேகிதம் பொண்டாட்டிங்கிறத கொஞ்சமாவது நினைச்சு பாரு. காசி வழியா ஓடும்போதுதான் கங்கைக்கு பேரு தீர்த்தம். கடல்ல சேர்ந்துட்டா அதுவும் உப்பு தண்ணி தான். முதல்ல வெளியே போ. இப்ப போறேன். மறுபடியும் எப்ப போற சொல்றேன்? எப்பவுமே அந்த எண்ணத்தோட இங்க வராத. அப்படி மீறி வந்தீனா என் புருஷன்கிட்ட சொல்லிடுவேன். உன் புருஷனை பொறுத்த வரைக்கும் சிநேகித காரணம் பொண்டாட்டி ஒண்ணு தாண்டி. நீ சொல்றதையே நான் கொஞ்சம் மாத்தி வேற பாஷையில சொல்றேன், பாக்குறியா? என்ன பிள்ளை இந்நேரத்தில் நடுவுட்டு நின்று அழுதுகிட்டு இருக்க? என்ன விஷயம்? ஏன் அழுகுற? அல்ல பாம்பு வீட்டுக்குள்ள பூந்தா மாதிரி கண்ணா கண்ணா மச்சான். பைத்தியம் பைத்தியம். உதயத்துல கண்டாதான் மதியத்துல நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்நேரத்துல தானே கண்டிருக்க. ஒண்ணும் நடக்காது, பயப்படாது. இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க? அழாத பிள்ளை. இங்க பாரு. சரி சரி விடு பிள்ளை. இத போய் பெருசுப்படுத்திக்கிட்டு வா, சோத்த போடு. விடு பிள்ளை, முருகப்ப சத்த மாதிரி இருக்கு. யாரா இருந்தா நமக்கு என்ன வேணாம் மச்சான். விடு பிள்ளை, என்ன பாத்துருவோம். யாரா அது முருகப்பா? யாரா கனவாணி போய் போல இருக்குன்னு உங்க வீட்டு பக்கத்துல இருந்தா ஓடி வந்தான். ஆளாடாலும் பாத்தியா? எட்டி பிடிக்கிறதுக்குள்ள 2 படம் தாண்டிட்டானே.